வணக்கம். நெருப்பு தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் திடீர்னு என்ன அண்ணன் விஜய தம்பி ஏன் தம்பி ஏன் ரத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு காரசாரமாக விவாதம் பண்ணுறாரு. அனிலே அனிலே நீ என்னப்பா அங்கிள்னு சொல்கிற, நீ அங்கிளுக்கு போக வேண்டியால அங்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணன் வேற ஒரு பக்கம் உரின்னு உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கப்புறம் ரசிகர்கள் அவங்க இவங்கன்னு ரசிகர்கள்னு எல்லாரையும் போட்டு தோல் உரிச்சுட்டு இருக்கிறாப்புல. என்ன அப்படின்னு கேட்டால் இது நான் சொல்லலை, சமூக வலைதளம் உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தார் உங்கள் அண்ணன், முத்துவினுடைய மறைவுக்கு சந்திச்சுட்டு வந்தார், அதுலேருந்து தான் உங்கள் அண்ணன் திரும்பி அடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எங்கள் அண்ணன் ஒரு தேர்தலில் எடப்பாடி என் சித்தப்பான்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு ஆதரவாக அந்த தேர்தலில் செயல்பட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் தனித்து தான் நிற்போம். அப்பப்போ நாங்கள் ஒரு பனைமரத்தில் ஒரு குத்து தென்னைமரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி தனித்து நாங்கள் நிற்போம். ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்போம். வேட்பாளர்களை எல்லாம் நாங்கள் அந்தந்த தொகுதிகளில் அப்படியே கொஞ்சம் டம்மியான வேட்பாளர்களை அப்பப்போ அதாவது நம்ம உப்மா வீட்டில் நம்ம சாப்பிடும்போது உப்புமா கிண்ணோம்னா அன்றைக்கி நம்மளை சாவடிச்சுட்டானுங்களான்னு ஓடி போயிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நாங்கள் போட்டு விடுவோம்னு சொல்லி உப்புமா வேட்பாளர்களை போட்டு விட்டு எடப்பாடியை வெற்றி பெற வைக்கணும்னு கடந்த தேர்தலில் நினச்சாப்புல. ஆனால் கடைசியில் அந்த 2019 தேர்தல் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ அண்ணனுடைய இப்போ விஜயை அடிக்கிற அடியை பார்க்கும்போது எல்லா மக்களும் இதைத்தான் சொல்கிறாங்க, அவர் சிஎம்ஐ போய் சந்திச்சுட்டு வந்தார்லங்க, அதுலேருந்து தாங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அண்ணங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். கன்னியாகுமரியில் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படலை, கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி உங்கள் அன்பு தம்பி உங்கள் கண்ணினுடைய இமை சாட்டை துரைமுருகன் சொன்னாப்புல, நீ ஒரு நல்ல ஒரு ஆத்தானுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா, நீ ஒரு நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தா, இதை கேரளாவில் இருக்கக்கூடியவனெல்லாம் ஒரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த முதலமைச்சராக இருக்கிறான், நீ என்ன அப்படி ஒரு முதலமைச்சரா, எல்லா வளங்களையும் திருடிட்டு போகிறான், கேரளாக்காரங்க கொண்டாந்து கழிவுகளை கொட்டுறான் அப்படின்னு சொன்னாப்புல நம்ம சாட்டை துரைமுருகன். அவரை தூக்கி உள்ளேயும் வச்சாங்க. பல ஆண்டுகள் ஒரு 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 8, 9, 10 மாதங்கள் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன், ஒரு வருடங்களுக்குள்ள. அதற்கப்புறம் அவரையும் வெளியில் நாம் தமிழர் கட்சி தான் போராடி வெளியில் எடுத்துச்சு. அவரையும் கூட்டிக்கிட்டு அண்ணன் போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாப்புல. அப்போது விஜய் அங்கிள்னு சொன்னது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கொலைகார குற்றமாக இருக்குது சீமானன்னு, அவன் உட்காந்துட்டு ஒரு முதலமைச்சரை அந்த பையன் மேடையில் சொல்கிறாரு, நீ ஒரு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படின்னு கேட்டானே, இதை விட என்னங்க வேணும்? ஏற்கனவே அவருக்கு மூணு அவங்க அப்பாவுக்கு 3 மனைவி வேறு, எப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாப்புல. அப்போது என்னென்ன ஒழுக்கம் எங்கேனே இருக்குது? என்ன அங்கிள்னு முதலமைச்சரை சொல்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இதெல்லாம் ஒழுக்கமானே? என்னென்ன நீங்கள் இந்த உருட்டலாமானே?